சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சம்பந்தமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது நாட்டின் பொருளாதாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. முதலாவது நமது அடிப்படை தொழிலான விவசாயம், 2வது தொழிற்சாலைகளில் பண்ட உற்பத்தி, 3வது சேவைகள். பெரும்பான்மையான மக்களை தாங்கி நிற்கும் ஒரு பிரிவு விவசாய பிரிவு. இந்த பிரிவின் வலுவும் வளர்ச்சியும் ஒவ்வொரு நாளும் குறைந்து ஒரு நல்ல நிலையில் விவசாயம் இல்லாமல் இருக்குது. இதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனாலும் இத்தொழில் வலுவடையணும். 1960-70களில் ஒரு வருடத்துக்கு 1.8% என்ற அளவில் தான் விவசாய தொழில் வளர்ந்தது. 70-80களில் வளர்ச்சி சரியாக இல்லை. 90களில் சுமாராக 2.5% என்ற அளவில் விவசாய வளர்ச்சி இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழிற்சாலை சேவைகள் பிரிவின் வளர்ச்சி அபாரமாக இருந்திருக்கு. 1950களில் நாம் விவசாயம் செய்த நிலப்பரப்பு 56.38 லட்சம் ஹெக்டேர். 1990 வரை இந்த பரப்பு நம்ம மாநிலத்தில் இருந்தது. கடந்த 20-25 ஆண்டுகளில் விவசாய நிலப்பரப்பு ஏகத்துக்கு குறைஞ்சிடுச்சு. விவசாயம் தவிர்த்த மற்ற வேலைகளுக்கு நிலங்கள் பயன்படுத்தப்படுவது தான் இதற்கு முக்கிய காரணம். நகர்மயமாதல் ஒரு நியாயமான காரணமாக சொல்லப்பட்டாலும் அடிமடியில் கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல நமது அடிப்படை தொழிலான விவசாயம் ஏகத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தமையா, புதிய தொழில்நுட்பங்கள், புதிய பயிர் ரகங்கள், பயிற்சிகள் எல்லாம் இருந்தாலும் இடுபொருட்களின் விலையேற்றம், கூலியாட்களின் சம்பளம், ஆள் பற்றாக்குறை, முக்கியமாக விளைபொருட்களுக்கு கட்டுப்படியாகாத விலை, பண்ணைகளின் பரப்பளவில் சுருக்கம், விளைபொருள் விற்பனையில் இடைத்தரகர்கள், போதிய அளவு சேமிப்பு கிடங்குகள் இல்லாமை, மின் வசதி, நீர்ப்பாசன வசதியின்மை, இப்படி பல்வேறு காரணங்களினால் விவசாயத்தில் லாபம்ங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு. இந்த காரணிகள் அனைத்தையும் தொழில்நுட்பம், அரசின் ஆதரவு, விவசாயிகளின் அணுகுமுறையில் மாற்றம் மூலம் சரி செய்து விவசாயத்துறைக்கு புத்துயிரூட்ட முடியும். விவசாய தொழிலுக்கு நம்ம நாட்டில் தான் இவ்வளவு பிரச்சனையா, மற்ற நாடுகள்லையும் இவ்வளவு பிரச்சனைகள், சிரமங்கள் இருக்கான்னு சம்பந்தமையா யோசிப்பீங்க. IRRI இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், பிலிப்பைன்ஸில் இருக்கும் பன்னாட்டு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் பல ஆசிய நாடுகள்லையும் இதுதான் நிலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இளைஞர்கள் யாரும் விவசாயத்துக்கு வருவதில்லையாம். பர்மாவிலிருந்து கொரியா வரை உள்ள எல்லா நாடுகள்லையும் இதே போன்ற சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. உலகத்தின் பெரிய அரிசி ஏற்றுமதி நாடான தாய்லாந்து நாட்டிலையும் இளைஞர்கள் விவசாயத்தை விட்டுட்டு நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருக்காங்களாம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் லாபம்ங்கிறது இருந்தால் தான் செய்வாங்க யாரும். நஷ்டத்துக்கு எந்த தொழிலையும் எந்த வியாபாரத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால் அதை விட்டுட்டு போக முடியாத நிலை அவர்களுக்கு. புலிவாலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் விவசாயிகளுக்கு நம்மளை தவிர வேற யார் உதவி செய்வாங்க? விவசாயம்ங்கிறது நம்முடைய அடிப்படை. அது சார்ந்து தான் எல்லாமே இருக்கும். இந்த சூழல், இந்த தொழிற்சாலை, கல்வி, வளர்ச்சி, சேவை எல்லாமே விவசாயம் சார்ந்து தான் இருக்கும். அதனால் அதை பாதுகாப்பது நமது கடமை இல்லையா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.